ஒன் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ரெசிபி. நம்ம எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், விட்டா சாம்பார் சாதம், ரச சாதம், இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா பிரியாணி. கரெக்ட்டுங்களா? எந்த அளவுக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் வந்து மினிமைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டொமக் ஏரியா வந்து நல்லா இருக்கும். கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவை, ஆனா மினிமைஸ் பண்றது. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு குட்டி ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா அரிசி மாவு வந்து நம்ம புட்டு அந்த மாதிரி செய்யறதுக்காக வச்சிருப்போம். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த வரக்கூடிய சீசனுக்கு வந்து நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட், வயிறு புண்ணாகிறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ தேங்காய் பால் இட்ஸ் a குட் ரெமெடி ஃபார் தட். சரிங்களா? ஸோ 1 கப் எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்புக்கு 2 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. உப்பு ஃபர்ஸ்ட் இந்த அரிசி மாவு போட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு உப்பு தண்ணியில கலந்து தெளிச்சிட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கண்டிப்பா வந்து ஊறணும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வானல் வச்சு அதுல கொஞ்சமா லைட் ரோஸ்ட், ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் அதுவும் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ போயிடும். லைட்டா வந்து மிதமான தீயில கேரட் வந்து இது பண்ணிடுங்க. அது கூடவே வந்து அந்த துருவின தேங்காய் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா அந்த வாசனை வர வரைக்கும் எடுத்துட்டு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாதாம் இது எல்லாமே கூட வந்து அது கூட நீங்க அடிஷ்னலா சேர்க்கலாம். இதெல்லாம் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம புட்டு செய்யற மாதிரி அழகா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. உள்ள நல்லா அழகா அது உள்ள சுரண்டி ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுங்க. ஒரு லேயர் வந்து அந்த அரிசி மாவு, ஒரு லேயர் இந்த தேங்காய் துருவல், அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே சேர்த்து அழகா வேக வச்சு எடுத்துட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்க. ஹெல்த்தியான ரெசிபி, சூப்பரா இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.